இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில நடந்து முடிஞ்ச ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா வித்தின் 60 செகண்ட்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? நான் கொஸ்டினை முதல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நான் கொஸ்டினை படிக்கிற கவனிங்க. அபி பாட் ஏ பைசைக்கிள் அண்ட் ஏ ஷூ ஃபார் ருபீஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் 1000. அதாவது பைசைக்கிளை வந்துட்டு எக்ஸ் ருபீஸுக்கும் ஷூஸை வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 1000க்கும் வாங்கலாங்களாம். சி சோல்ட் த பைசைக்கிள் அட் எ லாஸ் ஆஃப் 16% and the shoe sold at a profit of 20%. On a whole, she gained neither profit nor loss. Then find the value of x. xனா அந்த பைசைக்கிளோட பிரைஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? எப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அதோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அல்லது ரெண்டுமே ப்ராஃபிட் அல்லது ரெண்டுமே லாஸ் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில கொடுத்துட்டு ஓவராலா கிடைச்சது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா நீங்க அலிகேஷன் ரூலை அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? இப்ப பாருங்க 16% லாஸ் அப்படின்னா 100ல இருந்து 16 மைனஸ் பண்ணுங்க. சரியா? எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுக்கோங்க. லாஸ்னா அது லாஸ் பர்சன்டேஜ் என்னவோ அதை மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 84% வரும். இதுதான் வந்துட்டு அந்த பைசைக்கிளோடது. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஷூஸ் என்னன்னா 20% வந்து ப்ராஃபிட். அப்ப 100ஓட 20 ஆட் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா 120 வரும். சரிங்களா? இப்ப ரெண்டுலயும் கிடைச்ச ஓவரால் தான் நமக்கு மீன் பிரைஸா வச்சுக்கணும். சரியா? நெய்தர் ப்ராஃபிட் நாட் லாஸ் அப்படின்னா அவருக்கு காஸ்ட் பிரைஸ் வந்திருக்கும், அதை 100 வச்சுக்கணும். அப்ப இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 20, இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 16. சரியா? இது எப்பயுமே நம்ம என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸோட ரேஷியோ எடுத்துப்போம். சரியா? இப்ப ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? இது 5 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். இப்ப ரெண்டுக்கும் காஸ்ட் பிரைஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னா 1 டைம். இந்த 1 டைம் தான் இங்க 1000 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப 1 டைம் 1000னா பைசைக்கிளோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா 5 டைம்ஸ். எப்பயுமே இந்த ரிசல்ட்டை இதுக்கு ஈக்குவலண்டா வச்சுக்கணும். அப்ப 5 டைம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டைம் வந்துட்டு 1000 அப்படின்னா 5 டைம்ஸ் என்ன வரும்? 5000 வரும். சரிங்களா? அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 5000. அதுவே ஷூஸோட பிரைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? 4 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த 5000ல இருந்து 1000 மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்துருங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் இருக்கு. அது வந்து பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட்டுக்காகவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.